செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. பூவிதழ் மலரே, எழில் அன்பு. அத்தியாயம் 19. டிஃபன் சாப்பிட்டதும் இந்த மாத்திரையை கொடுத்துருங்க. 10 மணிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அப்ப வரேன் என்று சொல்லிவிட்டு சென்ற செவிலிக்கு தலையை அசைத்தாள் சுபரூபா. மணி காலை 7:30 ஆகியிருந்தது. 8 மணிக்குத்தான் சித்ராவின் வீட்டிலிருந்து காலை உணவை எடுத்துக்கொண்டு வருவார் கலைவாணி. சற்று முன்தான் ரகுநந்தனின் உடலை ஈரத்துணியை வைத்து துடைத்து சுத்தம் செய்திருக்க அவனின் வெற்ற மார்பை விட்டு கீழே இறங்கியிருந்த போர்வையை எடுத்து நன்றாக போர்த்தி விட்டாள். 8 மணிக்கு தான் அத்தை வருவாங்க, அதுக்குள்ள பசிச்சா சொல்லுங்க, நான் போய் கேன்டீன்ல பால் வாங்கிட்டு வரேன் என்று கணவனிடம் சொன்னாள் சுபரூபா. வேண்டாம் என மறுப்பாக தலையை மட்டும் அசைத்தான். அதன்பின் இருவருக்குள்ளும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. 8 மணிக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்த கலைவாணி மகனிடம் உடல்நிலையை பற்றி விசாரித்தார். வலிக்கிறதாமா? வலியை தாங்கிதானே ஆனோம், வேற என்ன செய்யறது என்று வெறுப்புடன் சொன்னான். இப்படிலாம் நடக்கணும்னு எழுதியிருக்கு போலிருக்கு என்று கலைவாணி புலம்ப ஆரம்பிக்க, மா என்று அதற்கும் எரிச்சல் பட்டான் ரகுநந்தன். சாப்பாட்டை கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்கலாத்த, வலி கொஞ்சம் குறையும் என்ற பேச்சை மாற்றினாள் சுபரூபா. கணவனின் வெறுப்புக்கும் எரிச்சலுக்குமான காரணம் அவளுக்கு புரிந்தது. வலதுகை எலும்பு முறிவின் காரணமாக அவன் கழுத்தோடு தொட்டில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்க கால்கள் இரண்டிலுமே அடிபட்டிருந்தன. ஒன்றில் எலும்பு முறிவு இருப்பதால் கால் முழுவதும் கட்டு போட்டிருக்க, இன்னொன்றில் கல்லிலோ எதிலோ குத்தி தோல் கிழிந்து உள் எலும்பு வரை காயமாகி இருக்க, அதிலும் முட்டையிலிருந்து கெண்டைக்கால் வரை கட்டு போடப்பட்டிருந்தது. நடமாட்டம் இல்லாமல் ஒரே இடத்தில் படுத்திருப்பதும் அடுத்தவர்கள் உதவியை நாடிக்கொண்டிருப்பதுடன் வலியும் சேர்ந்து கொள்ள தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் சிடுசிடுப்புடன் தான் இருந்தான். கடந்த 3 நாட்களாக சுவரூபா கணவனுடன் இருந்து அறிந்து கொண்டது இவைதான். அதிலும் அவள்தான் நாள் முழுவதும் அவனுடன் இருப்பதால் அவனின் சிடுசிடுப்பு மொத்தத்தையும் அவளின் மேல்தான் அவன் இறக்கி வைப்பது. அதிலும் அவன் கேட்கும் சில கேள்விகளுக்கு அவளால் பதிலே சொல்ல முடிவதில்லை. அவனுக்கு உணவு கொடுத்து மாத்திரை கொடுத்து உடல் துடைக்க உதவி செய்து போர்வையை சரியாக போர்த்திவிட்டு அவனின் இயற்கை தேவைக்கு உதவ ஒரு ஆண் செவிலியரை அழைத்து வந்து என்று ஓடி ஓடி வேலை பார்த்தவளை அவனின் கண்கள் இடைவிடாது தொடரும். அப்படித்தான் ஒரு நாள் அவள் அவனுக்கு உணவை கொடுத்த போது, நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் செய்யற? நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேனே, அந்த கடமைக்கா என்று கேட்டான். அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் உணவை கொடுத்து முடித்து மாத்திரையும் போட வைத்து விலகி அமர்ந்தாள். அவன் தூங்கும்போது தூங்கி அவன் விழித்திருக்கும்போது விழித்து என்று அல்லும் பகலும் கூடவே இருந்தவளிடம், என்ன பிடிக்காதுன்னு என்னை விட்டு போனதானே, இப்ப மட்டும் ஏன் இதெல்லாம் எனக்கு நீ செய்யணும்? அவனும் அவளை பிடிக்காது என்று சொன்னதை சுத்தமாக மறந்தவனாக கேட்டு வைத்தான். அதற்கும் சுவரூபா மௌனத்தையே பதிலாக தந்திருந்தாள். அவள் உடல் துடைக்க வரும்போது, நான் உன்னை தொட்டதுக்கு அப்படி சண்டை போட்ட, இப்ப மட்டும் நீ என்ன தொடலாமா, என் உடலை பார்க்கலாமா என்று இடக்காக கேட்டு வைத்தான். என்ன கல்யாணம் செய்ய பிடிக்கல, என் கூட வாழ பிடிக்கல, என் மேல ரொம்ப கோபமா வேற இருந்த, இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? உன் டீச்சர் வேலை என்னாச்சு? அதை கூட விட்டுட்டு என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கிற? அவ்வளோ இஷ்டமா என் மேல? நம்ப முடியலையே. வீட்டை விட்டு போனவள அப்படியே விடாம தேடி வந்து உன்னை கூப்பிட்டேன். ஆனா வர முடியாதுன்னு பிகு பண்ணிட்டு இப்ப மட்டும் எப்படி வந்த? என் மேல இருந்த கோவம் போயிருச்சா? இப்ப என்ன பிடிக்குமா? நான் அடிபட்டு கிடந்தப்ப எனக்காக அழுதியாம், சாப்பிடவே இல்லையாம். விஷ்ணுவும் அக்காவும் மாத்தி மாத்தி உன் புராணம் படிச்சாங்களே, என்னால நம்பவே முடியல. நியாயமா இவன் போய் சேர்ந்தா நல்லதுன்னு தானே நினைச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லா கேள்விகளிலும்
சுற்றி கடைசியில் அந்த கேள்வியில் வந்து நிறுத்தியிருந்தான் ரகுநந்தன். அனைத்திற்கும் மௌனத்தையே பதிலாக தந்தவள் அவனின் கடைசி கேள்வியில் ஒரு நொடி கூர்ந்து பார்த்தாள். பின் கேட்டாள் அந்த கேள்வியை. நான் இப்ப இங்க இருக்கணுமா இல்ல போயிடணுமா? இருக்கக்கூடாதுன்னா சொல்லிடுங்க, இப்பவே கிளம்பிடுறேன் என்றாள். நீ போயிடு, உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல. என் பக்கத்துல நீ இருக்கிறதே வெறுப்பா இருக்கு. நீ எதுக்கு எனக்கு செய்யணும்? செய்யாத. இப்படி சொல்வான் என்றுதான் அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. அதன்பின் அவளிடம் ஒன்றும் கேட்கவும் இல்லை. அதுவே அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் கணவனுடன் இருந்தாள். கலைவாணி கொண்டு வந்து கொடுத்த உணவை கணவனுக்குத் தானேதான் இப்போதும் கொடுத்தாள் சுபரூபா. கலைவாணி உணவை கொண்டு வருவதுடன் சரி, என் மகனுக்கு நானே கொடுக்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று எதுவும் செய்யாமல் மருமகளையே செய்யவிட்டு மகனிடம் பேசிக்கொண்டு மட்டும் இருப்பார். வலது கையில் அடிபட்டிருப்பதால் கணவனுக்குத் தானே ஊட்டிவிட்டாள். மறுக்காமல் வாயை திறந்து வாங்கிக் கொண்டவன் அன்னையின் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். மகனையும் மருமகளையும் அப்படி பார்த்து கலைவாணிக்கு குளிர்ந்து போனது. இதை உடனே ஊட்டிக்கு கிளம்பி சென்றிருந்த பானுமதிக்கு தெரிவிக்க வேண்டுமென்று மனதிற்குள் குறித்து கொண்டார். இங்கே இருந்தால் ஏதாவது காரணம் சொல்லி மகள் கணவனை பார்க்க மறுத்துவிடுவாளோ? தான் இல்லை என்றால் கலைவாணி மூட்டு வலியுடன் சிரமப்படுவார் என்றுதான் மட்டுமே பார்த்து கொள்ள மகள் நிலைப்பாள் என்ற எண்ணத்தினாலேயே தன் அண்ணனுடனே ஊட்டிக்கு கிளம்பி சென்று விட்டார் பானுமதி. கலைவாணியும் சாப்பாடு எடுத்து வரும் பொறுப்பை மட்டுமே எடுத்துக்கொண்டார். சுரேந்தரும் சித்திரப்பிரியாவும் பார்வையாளர் நேரத்தில் மட்டும் வந்து பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். அதனால் ரகுநந்தனின் முழு பொறுப்பும் சுபாவினுடையதாக போய்விட்டது. அவள் கணவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்ளும் பாங்கு, அக்கறை என அனைத்தையும் பானுமதிக்கு ஒளிபரப்பு செய்வது மட்டுமே இப்போது கலைவாணியின் வேலை. ஒரு கால்ல புண்ணு கொஞ்சம் ஆறி இருக்குன்னு டாக்டர் சொன்னாரே, அந்த கட்டை அவுத்துட்டாங்களா சுபா என்று மருமகளிடம் விசாரித்தார் கலைவாணி. இன்னைக்கு காலையில தான் கட்டை அவுத்துட்டு சின்னதா ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டாங்க அத்த என்றாள். உடம்புல இருந்த மத்த காயம்லாம் எல்லாமே கொஞ்சம் ஆறி இருக்கத்த. கை கட்டை கூட இன்னும் ஒரு வாரத்துல அவுத்துட்டு சப்போர்ட் பேண்டேஜ் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிருக்காங்க. ஆனா கால் சரியாகத்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி கட்டை அவுத்தாலுமே உடனே நடக்க முடியாது. பிசியோதெரப்பி பண்ணிதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியும்னு சொல்லிருக்காங்க என்ற அனைத்து விவரமும் தெரிவித்தாள். அதான் எரிச்சலா இருக்கு. எனக்கு எழுந்து நடக்கணும், ஆனா முடியல. அட்லீஸ்ட் படுக்கையை விட்டு நானா எழுந்து உட்கார நினைக்கிறேன், அதுக்கு கூட ஆள் துணை தேவைப்படுது. என்னால இப்படி ஒரே இடத்துல முடங்கி இருக்க முடியலமா என்று எரிச்சலுடன் சொன்னார் ரகுநந்தன். வாழ்க்கையில எப்பவாவது யாரோட துணையாவது நமக்கு தேவைப்படும் ரகு. அந்த துணை நம்ம வாழ்க்கை துணையா இருந்தா அந்த கடினமான காலகட்டத்தை இலகுவா தாண்டிடலாம். நான் எல்லாமே தனியா சமாளிச்சுக்குவேன்னு வீராப்ப பேசலாம், ஆனா நடைமுறைக்கு அது சரி வராது. சுபாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச போது அவ்வளவு கோவப்பட்ட. அவ வீட்டை விட்டு போன பிறகு கூட அலட்சியமா இருந்த. ஆனா உனக்கு ஒண்ணுனதும் இப்ப ஓடி வந்து பாக்குறதே அவதான். பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் ஒரு காலகட்டம் வரதான் கூட இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை துணை சாகர வர கூட வரும். அதை என்னைக்கும் மறந்துடாத ரகு என்று நீண்ட உரையே ஆற்றினார் கலைவாணி. அவர் எப்போதும் அப்படி பேசினால் அலட்சியமாக இருக்கும் ரகுநந்தன் இன்று அமைதியாக கேட்டுக்கொண்டார். உனக்கு இப்படி ஆனதோ சுபா எப்படி அழுதா தெரியுமா? எவ்வளவு அழுதா தெரியுமா? அதுவும் ஒண்ணு கேட்டா பாரு, அத நினைச்சா இன்னும் என் மனசு ஆறல. யாரு என்ன பேசினாலும் தைரியமா இருக்கிறவ அன்னைக்கு தன்னையே குறைய நினைச்சுக்கிட்டா என்று கலைவாணி சொல்ல, அப்படி என்ன சொன்னா என்பது போல் ரகுநந்தன் மனைவியை பார்க்க சுபாவிற்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிந்து போனது. அத பெடுங்க, அது எதுக்கு இப்போ என்றாள் சிறு குரலில். இப்ப எதுக்கு என் வாயை மூடுற சுபா? உன்னோட தவிப்பு உன் புருஷனுக்கும் தெரியணும். சொல்லப்போனா அவனுக்குதான் இப்ப கட்டாயம் தெரியணும் என்றவளை அதட்டியவர், இப்பவாவது தெரிஞ்சுக்க விரும்புகியா இல்ல வழக்கம் போல வீம்பு பிடிப்பியா ரகு என்ற மகனிடமும் குரலை உயர்த்தி கேட்டார். சொல்லுங்க என்று அமைதியாக கேட்டான். அவன் குரலில் முன்பிருந்த ஆர்ப்பாட்டமோ அதட்டலோ அலட்சியமோ இல்லை. உன்னை பள்ளத்துல தேடிட்டு இருந்தப்போ உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே தன்னோட ராசிதான், தன் முக லட்சணம்தான் காரணம்னு சொல்லி அழுதா என்று கலைவாணி சொன்னதும் ரகுநந்தனின் பார்வை இடைவிடாது மனைவியை பார்த்தது.
அவள் அவனை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வார்த்தையை அவ சொல்லணும்னா அவளை எந்த அளவு எல்லாரும் அப்படி சொல்லி காயப்படுத்திருப்பாங்கன்னு நினைச்சு பாரு. ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்து இன்னொருத்தரோட ராசியிலையும் முக லட்சணத்திலையும் வராதுன்னு படிச்சு டீச்சரா இருக்க அவளால கூட அந்த நேரம் புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு சுபாவோட மனசு வெறுத்து போயிருந்திருக்கு. ஏன் நீயும் கூட அவ முகத்தை கேலி பண்ணிருக்கல? அது எவ்வளவு அவளை கஷ்டப்படுத்தியிருக்கோம். வாழ்க்கைக்கு தேவை அழகு மட்டும் இல்ல ரகு, அதையும் தாண்டி நிறைய இருக்கு. அது உனக்கு புரிஞ்சதான்னு தெரியல. இதுவரை புரியலனா இனியாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு என்றார் கலைவாணி. ரகுநந்தன் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அதன் பிறகு அன்னை ஏதோ சொல்ல வந்து தயக்கத்துடன் நிறுத்தியது போல் தோன்றியது ரகுநந்தனுக்கு. போது விடுங்கத்த, அவர் மாத்திரை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் தூங்குவாரு, தூங்கட்டும், அப்பதான் வலி குறையும் என்றாள் சுபரூபா. அவள் சொன்னது போல் ரகுநந்தனின் கண்கள் தூக்கம் வருவதற்கு அடையாளமாய் சொருகிக் கொண்டிருந்தன. என்ன நீ அவர் இவர்னு சொல்லிட்டு இருக்க? போன வாரம் எல்லாம் எப்படி அழகா வாய் நிறைய அவன அத்தான்னு சொன்ன, அப்படியே சொல்லி பழகு என்று மாமியாராக அதட்டினார். அன்னையின் குரல் உயர்ந்ததில் தூக்கத்தையும் மீறி கண்களை பெரிதாக விரித்து பார்த்தான். புருவத்தின் அருகில் இருந்த காயம் சொல்லென்று வலிக்க என்று முனகினான். ரகு, என்னப்பா, என்னாச்சு? கலைவாணி பதற அருகில் நின்றிருந்த சுபா அவனின் வலி உணர்ந்து நெற்றியையும் காயத்தையும் சுற்றி மென்மையாக நீவிவிட்டாள். அவன் மெல்ல கண்களை மூடிக்கொண்டான். அவன் கண்களை மூடியதும் வலியின் தாக்கத்தில் கண்களில் தேங்கிய ஒரு சொட்டு கண்ணீர் இமையை தாண்டி வெளியேறியது. காய வலிக்கும் தெரியும் தானே, அப்படியே கண்ணை விரிச்சிங்க என்று கணவனை கடிந்து கொண்டே அந்த ஒற்றை துளி கண்ணீரை தான் அணிந்திருந்த சுடிதார் துப்பட்டாவால் மென்மையாக ஒற்றி எடுத்தார். கண்களை மூடி இருந்தவன் அப்படியே மெல்ல நித்திரையை தழுவ ஆரம்பித்தான். சித்தி, நீ ஏன் என்ன பார்க்கவே இல்ல என்று முகத்தை சுருக்கி கோபத்துடன் கேட்டான் அஸ்வின். சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேல, அதான் வர முடியல சமாதானம் சொன்னாள் சுபரூபா. இனி உன் சித்திக்கு சித்தப்பாவை தவிர நாமெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் என்று கேலி செய்தான் சுரேந்தர். அவனை பார்த்து சின்ன புன்னகையை மட்டும் தந்தாள். மாலை பார்வையாளர்கள் நேரத்தில் சித்தியை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்த மகனை அழைத்து கொண்டு சுரேந்தரும் சித்திரப்பிரியாவும் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். இன்னொரு கட்டிலில் அமர்ந்து அஸ்வினை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு அவனிடம் பேச ஆரம்பித்தாள் சுபரூபா. சித்திதான் வர முடியல, நீ சித்திய பார்க்க வந்திருக்க வேண்டியதானே? அம்மாவும் அப்பாவும் தான் கூட்டிட்டு வரல சித்தி, சித்தப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நீ பயந்துடுவன்னு சொல்லிட்டாங்க என்றவன் ஓரக்கண்ணால் ரகுநந்தனை பார்த்து பயந்துதான் போயிருந்தான். அதை கவனித்தவள், சித்தப்பாவை பார்த்து என்ன பயம் என்றவனை சகஜமாக்க முயன்றாள். சித்தப்பா தலை ஏன் அப்படி இருக்கு என்று தலை முழுவதும் கட்டு போட்டிருந்தவனை காட்டி கேட்டான். அதுவா, சித்தப்பாவோட தலையில அடிபட்டுருச்சு, அதான் கட்டு போட்டிருக்காங்க, காயம் ஆறுனதும் எடுத்துருவாங்க என்று பொறுமையாக விளக்கினார். சுரேந்தரிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் மனைவியையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்த ரகுநந்தனுக்கு அவர்கள் பேசியது கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அன்று ஒரு நாள் குழந்தையிடம் மென்மையாக பேசியவளைக் கண்டு இவளுக்கு இப்படி கூட பேசத் தெரியுமா என்று நினைத்தவனுக்கு இப்போது அதே மென்மையை தானே தன்னிடமும் காட்டுகிறாள் என்று தோன்றியது. இருவருக்குள்ளும் பேச்சு அதிகமில்லை என்றாலும் செயலில் தன் மென்மையை காட்டினாள். அதை இப்பொழுது உணர்ந்தவன் மனைவியை விடாமல் பார்த்தான். அஸ்வினிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனின் பார்வையை உணர்ந்து திரும்பி பார்த்தவள் அவன் பார்வையில் இருந்த ஏதோ ஒன்றின் யோசனையுடன் நெற்றியை சுருக்கினாள். அதையும் கூட அவன் கூர்ந்து கவனிக்க, எது வேணுமா என்று கேட்டாள். ஒன்றுமில்லை என்பது போல் தலையை அசைத்தவள் மீண்டும் சுரேந்தர் சித்ராவிடம் பேச ஆரம்பித்து விட்டான். அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த சித்ராவிற்கு புன்னகை அரும்பியது. தங்கை வாழ்க்கை துளித்துவிடும் என்ற நம்பிக்கையில் மலர்ந்த புன்னகை. சுபா கணவனை கவனித்துக் கொள்வதும் ரகுநந்தனும் முன்போல முகம் திருப்பாமல் அமைதியாக இருப்பதும் அவர்கள் குடும்பத்தினருக்கு நம்பிக்கை ஒளியை தந்திருந்தது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையே இன்னும் கண்ணுக்குத் தெரியாத இடைவெளி இருப்பதை யாருமே உணரவில்லை. ஆனால் அதை ரகுநந்தனும் உணர்ந்துதான் இருந்தான். சுபரூபாவும் கூட உணர்ந்துதான் இருந்தான். அதிலும் தங்களுக்குள் இருந்த எதுவும் மாறவில்லை.
எல்லாம் அப்படியேத்தான் இருக்கிறது என்று சுபரூபா நன்றாக உணர்ந்தே இருந்தாள். கால்காயம் ஆறவரை இங்க இருப்பதானே ரகு? சுரேந்தர் கேட்க, இல்லனா, இன்னும் 2 நாள்ல தலையில இருக்க கட்டை அவுத்துட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாம் ஓகேனா வீட்டுக்கு போலான்னு சொல்லிருக்காங்க. டெஸ்ட் எடுத்து முடிஞ்சதும் ஊட்டி கிளம்பணும். காலுக்கு ஊட்டிக்கு போய் பாத்துக்கலாம். அங்க வேலையெல்லாம் அப்படியே இருக்கும். போய் என்னன்னு பாக்கணும் என்றான். அதான் விஷ்ணு எல்லாத்தையும் பாத்துக்கிறானே, அப்புறம் எதுக்கு அலைச்சல்? இங்க இருந்து உடம்ப இன்னும் சரி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே? விஷ்ணு ஹோட்டல்ல பாத்துப்பானா? ஆனா ரிசார்ட் வேலையெல்லாம் நான் போய் தான் பாக்கணும். என்னோட ரொம்ப வருஷ பிளான் தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னும் தள்ளி போட வேண்டான்னு பாக்குறேன். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுலதான் போட்டிருக்கேன். வேலை நின்னு போனா எல்லாம் நஷ்டமாயிடும் என்றான். அதுவும் சரிதான் என்று சுரேந்தர் சொல்ல, அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சுபரூபாவின் நெற்றி யோசனையுடன் ஒரு நொடி சுருங்கி விரிந்தது. அக்காவின் குடும்பம் கிளம்பி சென்றதும் அன்றைய இரவு உணவை கணவனுக்கு கொடுத்து மாத்திரையும் கொடுத்து முடித்த சுபரூபா கணவனிடம் ஏதோ பேச தயங்க, என்ன விஷயம்? அவளை கவனித்து கேட்டான் ரகுநந்தன். ஆக்சிடென்ட் அன்னைக்கு காலையில என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு அப்புறமா பேச்ச மாத்திட்டீங்க. அன்னைக்கு என்ன சொல்ல வந்தீங்க என கேட்டவளுக்கு உடனே பதில் சொல்லாமல் இடுங்கிய பார்வையுடன் பார்த்தான். சோ, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் என் கூட இருந்திருக்க, அப்படிதானே என்று கேட்டான் ரகுநந்தன். அத்தியாயம் 20. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மிஸ்டர் ரகுநந்தன். தலையில ரத்தம் உறைஞ்ச இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல என்று மருத்துவர் சொன்னதும் ரகுநந்தன் மட்டும் இல்லாமல் அவனின் குடும்பத்தினரும் மகிழ்ந்தனர். தலையில் மீண்டும் பரிசோதனை செய்ய போவதாக சொன்னதும் நன்மாறன், விஷ்ணு, பானுமதி என அனைவரும் கோவை வந்து விட்டிருந்தனர். அப்ப நாங்க ரகுவ ஊட்டிக்கு கூட்டிட்டு போகலாமா டாக்டர்? நன்மாறன் விசாரிக்க, அழைச்சிட்டு போகலாம். ஆனா கால் இன்னும் சரியாவல. அதுக்கு மட்டும் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துதான் ஆகணும் மருத்துவர் சொல்ல, அங்க போய் பாத்துருவோம் டாக்டர் என்று நன்மாறன் உறுதி கொடுக்க 2 நாளில் வீட்டிற்கு செல்ல அனுமதி கொடுத்துவிட்டு சென்றார் மருத்துவர். அப்ப ஊருக்கு போக ரெடி ஆகணுங்க. ரகுவுக்கு கால் வலிக்காம வசதியா கூட்டிட்டு போகணும் என்றார் கலைவாணி. அதுக்கு வசதியா வண்டி பிடிச்சுக்கலாமா நீ என்றார் நன்மாறன். நீங்க அண்ணா எல்லாம் இல்லாம வீடு வீடாவே இல்லமா, இப்ப நீங்க வரப்போறீங்கன்னு தான் நிம்மதியா இருக்கு என்றான் விஷ்ணு. ஊருக்கு போறதுக்குள்ள ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போடி சுபா என்று சித்ரா சொல்ல, தலையை மட்டும் அசைத்த சுபரூபாவின் கவனமும் கணவன் மீது மட்டுமே இருந்தது. ரகுநந்தர் இருந்த அறையில் நின்று ஆளாளுக்கு ஒன்று பேசிக் கொண்டிருக்க யாரையும் கவனிக்காமல் தன்னில் மட்டும் மூழ்கி இருந்தான் அவன். அவனின் முகம் சுரத்தையின்றி இருந்தது. அக்காவின் அருகில் நின்றிருந்த சுபா மெல்ல நகர்ந்து கணவனின் அருகில் சென்று, எது வேணுமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஆ என்று முழித்து மனைவியை புரியாமல் பார்த்தான். எதுவும் வேணுமான்னு கேட்ட, எங்கேயும் வலிக்குதா இல்ல பாத்ரூம் எதுவும் என்று நிறுத்தினாள். இல்லை என்று தலையை மட்டும் அசைத்தான். அப்படியே எப்படியோ இருக்கீங்க, அதான் டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களே குழப்பத்துடன் கேட்டாள். அது என்று ஆரம்பித்தவன், ஒண்ணுல்ல என்றான். எதையோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் தவிக்கின்றான் என்று புரிந்தது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்றாள். படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் மனைவியின் முகத்தை அண்ணாந்து பார்த்தான். கண்ணின் கருவழிகள் உருண்டு வந்து அவளின் முகத்தில் நிலையாக நின்றன. நான் அசிங்கமா இருக்கேன் தானே என்று தீனமாக கேட்டவனின் கை தனது முடியை இழந்த மொட்டை தலையை வருடியது. அதுவரை இலகுவாக இருந்தவளின் முகம் இறுகியது. அறுவை சிகிச்சைக்காக அவனின் தலையிலிருந்த முடியை எல்லாம் எடுத்திருந்தனர். தலையிலிருந்த கட்டை அவிழ்த்துவிட்டு இப்பொழுது ஒரு பேண்டேஜ் மட்டும் தலையில் போட்டிருக்க, மீறி இடமெல்லாம் சிறு சிறு முட்கள் போல் முளைத்து நின்றிருந்தது தலைமுடி. புருவம் அருகில் இருந்த தாயத்தின் மேல் பேண்டேஜை எடுத்திருக்க, அந்த இடத்தில் தையல் போட்ட தடம் மட்டும் துருத்தி கொண்டு தெரிந்தது. கண்களை சுற்றி கருவளையமும் முகத்தில் சோர்வும் இருந்தது. கஷ்டப்பட்டு போராடி உயிர் பிழைத்து வந்திருக்கும் நிலையில் கூட அவன் அந்த கேள்வியை கேட்டது சுபரூபாவை அதிகமாக தாக்கியது. இப்போதும் அழகுதான் முக்கியமா என்ற எண்ணமும் கோபமும் அவளை சூழ
கணவனை உக்கிரமாக முறைத்தார். என்னடா இத்தனை நாள் அமைதியா இருக்கீங்களேன்னு நினைச்சேன், இதோ ஆரம்பிச்சிட்டீங்க. இத்தனை நாள் எதிரே இருந்த என்னதான் மட்டமா பேசுறீங்க, இப்ப உங்களை நீங்களே மட்டமா நினைச்சுக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு உங்க முன்னேற்றம் என்றவள் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டாள். ஏற்கனவே கணவன் மீது அவளுக்கு இருக்கும் கோபத்துடன் அன்று என்ன பேச வந்து பேச்சை மாற்றினான் என்ற அவளின் கேள்விக்கு இப்போது வரை பதில் சொல்லாத கோபமும் இருந்தது. அவளின் கேள்விக்கு அதை தெரிஞ்சுக்கதான் என் கூட இருக்கியா என்று அவன் திருப்பி கேட்டதும் அவளுக்கு கண்மண் தெரியாத அளவிற்கு கோபம் பெருகியது. அதை கேட்டவங்களுக்கு சேவா செஞ்சுட்டு இத்தனை நாள் நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்க கண்ணு முழிச்சதுமே வந்து கேட்டிருக்க மாட்டேனா என்று சூடாக கேட்டாள். அப்ப அதுக்காக என் கூட இல்லனா என் மேல இருக்கிற பிரியத்தால கூட இருக்கியா என்று கேட்டான். அந்த கேள்வியில் அமைதியானாள். பதில் சொல்லுடி. நீங்க பேச்ச மாத்துறீங்கன்னு தோணுது. பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க என்று சொல்லி விட்டு விட்டாலும் ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறான் என்ற கோபம் வந்தது. இப்போதோ அதனுடன் அவனின் அழகு பற்றிய கேள்வியும் அவளின் கோபத்திற்கு தூபம் போட்டது. அவள் அப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றதும் முகம் மாறிய ரகுநந்தன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையை உணர்ந்தாலும் சுபரூபா திரும்பவே இல்லை. பெரியவர்கள் யார் யார் இப்பொழுது சித்ராவின் வீட்டிற்கு கிளம்புவது என்று பேசிக் கொண்டிருக்க, விஷ்ணு, இன்னைக்கு நீவும் அண்ணாவை பாத்துக்கிறியா? நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர என்று தம்பியிடம் மனைவி சொன்னதும் வெளுக்கென்று நிமிர்ந்து பார்த்தான் ரகுநந்தன். அவனையும் அறியாமல் அவன் தலை மறுப்பாக அசைந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. அதுவும் சரிதான், நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா திரும்பி என்னைக்கு இங்க வருவியோ? நமக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதா நியாயம். விஷ்ணுவே இன்னைக்கு ரகுவை பாத்துக்கட்டும் என்று முடிவாக அறிவித்தார் கலைவாணி. மூத்த மகனின் பார்வை சூடாக அவரின் புறம் திரும்பியதை அவரும் கவனிக்கவில்லை. விஷ்ணுவை தவிர மற்றவர்கள் எல்லாம் சித்ராவின் வீட்டிற்கு கிளம்பினர். அறையை விட்டு வெளியே செல்வதற்கு முன் கணவனை பார்த்து லேசான தலையசைவுடன் கிளம்பிவிட்டாள் சுவரூபா. மறுநாள் காலையில் மாமியாருடன் கணவனுக்கு உணவெடுத்துக் கொண்டுதான் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தாள். அவள் அறைக்குள் நுழைந்த மறு நிமிடம், அண்ணி வாங்க வாங்க என்று வேகமாக வரவேற்ற விஷ்ணு, எப்படி அண்ணி இவனை இத்தனை நாளும் சமாளிச்சீங்க? உங்களுக்கு ரொம்பதான் பொறுமைதான் போங்க, உங்களுக்கு கோவில் கட்டியே கும்பிடலாம் என்று கையை தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்டான். விஷ்ணு சொன்னது புரியாமல் கேள்வியுடன் கணவனிடம் பார்வையை திருப்ப அவனது முகம் பார்க்க அவனோ கடுகடு முகத்துடன் அமர்ந்திருந்தான். என்னடா விஷ்ணு, என்ன சொல்ற? ரகு அப்படி என்ன பண்ணா? கலைவாணி விசாரிக்க, என்ன பண்ணானா? அதை ஏன் கேக்குறீங்க? பொறுமை பொறுமைன்னு ஒரு வார்த்தை இருக்குமே, அதோட அர்த்தத்தையே எனக்கு மறக்கும்படி செஞ்சுட்டான். தலையிலிருந்து கால் வர அடிபட்டு படுத்திருக்கான்னு பாக்குறேன், இல்லனா எனக்கு வர கோவத்துக்கு என்று பல்லை கடித்தான் விஷ்ணு. டே, அவ உனக்கு அண்ணன்டா, என்ன பேசுற நீ என்று கலைவாணி அதட்ட, அதான் அந்த அண்ணங்கிற மரியாதைக்காவும் தான் நான் கையை அடக்கிக்கிட்டு இருக்கேன், இல்லனா என்று பொறிந்து தள்ளினான் விஷ்ணு. அப்படி ரகு என்னடா பண்ணா இந்த குதி குதிக்கிற? நைட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இட்லியை பிச்சு போட்டு அதுல சாம்பாரை ஊத்தி ஸ்பூன் போட்டு, இடது கை நல்லா இருக்கே அதுல ஸ்பூனால அள்ளி சாப்பிடுவான்னு நினைச்சு கொடுத்தம்மா. என்ன கையில கொடுக்குற? நீயே ஊட்டி விடுன்னு சொன்னா, சரி நாமளே ஊட்டி விடுவோம்னு அள்ளி கொடுத்தா, என்னடா அப்படி கொஞ்சமா கொடுக்குற? இதுல ஒவ்வொரு வாயை எப்ப சாப்பிட்டு முடிக்கிறதுன்னு கேட்டான். சரின்னு கொஞ்சம் அதிகம் அள்ளி கொடுத்தா, என்னடா இப்படி வாய் நிறைய திணிக்கிற, கொஞ்சமா கொடுன்னு சொல்றான். எப்படியோ ஊட்டி முடிச்சு மாத்திரையை கொடுத்தா, சாப்பிட்டு முடிச்ச வாய நீ இன்னும் தொடச்சு விடல, அதுக்குள்ள மாத்திரையை கொடுக்குறேன்னு திட்டுறான். சரின்னு வாயை தொடச்சு விட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு மாத்திரை கொடுத்தா, நீயே வாயில போட்டு விடுன்னு வாயை திறக்கிறான். அதையும் செஞ்சு அப்பாடான்னு உட்கார்றேன், அதுக்கு பிறகுதான் ஆரம்பிச்சா மெயின் பிக்சரு என்று உடல் செலுத்தவள் அதையும் சொல்ல ஆரம்பித்தான். தலையில அரிக்குது, புருவத்திக்கிட்ட அரிக்குது, தட்டை போட்ட கையில அரிக்குது, கால்ல அரிக்குது, சொரிஞ்சு விடுன்னு சொல்றான். எல்லாமே ஆறி வந்துட்டு இருக்க காயம், அதுல எப்படி சொரிய முடியும்? தூங்குனா சரியா போயிடும்னா தூங்குன்னு சொன்னா, அரிப்பதுல தூக்கம் வரல, தூங்க வைன்னு சொல்றான். அவன் குட்டி பாப்பாவா தாலாட்டு பாடி தூங்க வைக்க? என் போன்ல பாட்டு போடுறேன் கேட்டுக்கிட்டே கண்ணை மூடி தூங்குன்னு சொன்னா, சுபாவா இருந்தா அந்த நேரம் என்ன தூங்க வச்சிருப்பா, நீ என்னன்னா பாட்டை போட்டு தூக்கத்துக்கு கெடுக்க பாக்குறியான்னு கேக்குறா. அப்படி இப்படி நீ எப்படியோ தூங்கிட்டான்னு பார்த்தா, தூக்கத்திலேயே நல்லா இருக்க கைய வச்சு சொரிய ட்ரை பண்றான். ஐயோ,
புண்ணாகி போகுமேன்னு பயந்து போய் கைய சொரிய விடாம புடிச்சுக்கிட்டா சட்டுன்னு முழிச்சு, ஏன்டா எழுப்பி விட்டேன்னு என்னைய திட்டுறான். நைட்டெல்லாம் அவன் சொரிய, நான் தடுக்க, அப்பா அப்படி இருந்ததுல நான் கொஞ்சம் கூட கண்ண மூடல. கண்ணெல்லாம் எரியுது என்று புலம்பி தள்ளி விட்டான். இதுக்காடா இவ்வளவு அழட்டிக்கிட்ட? அவன் உடம்பு முழுக்க காயப்பட்டவ. அந்த பொண்ணெல்லாம் ஆறும்போது அரிக்கத்தான் செய்யும். வழியில அவனையும் மீறி ஏதாவது செய்வான். கூட இருக்கிற நாம தான் பொறுமையா இருக்கணும். அதை விட்டு ஒரு நாள் கூட இல்ல, ஒரு நைட்டு பாத்துக்கிட்டதுக்கு இப்படி புலம்பி தள்ளுற? இத்தனை நாள்ல இது போல சுபா ஒரு குறை கூட சொன்னதில்ல தெரியுமா? நீயும் இருக்கியே என்று மகனை கடிந்து கொண்டார் கலைவாணி. அதந்தாமா நானும் சொல்றேன். அன்னிக்கு பொறுமை அதிகம். அதை விட கிட்டத்தட்ட 10 நாளா அண்ணி தனி ஆளா பாத்துக்கிறாங்க. அண்ணா இப்படி தினமும் செஞ்சா அவங்க எப்படி தூங்கிருப்பாங்க? பாவம்ல என்று சுபாவிற்காக பரிதாபப்பட்டான். விஷ்ணு பரிதாபப்படுவது போல் சுவரூபா தூங்காமல் எல்லாம் கஷ்டப்பட்டதில்லை. அதே நேரம் விஷ்ணு சொன்னது போல் கணவன் அவளை படுத்து எடுக்காமலும் இல்லை. முன்பு இரவெல்லாம் வலிக்கிறது என்பவன் இப்பொழுது அறிகிறது என்று ஏதாவது செய்து வைப்பான். ஆனால் அதையும் அவள் அழகாக சமாளித்திருந்தாள். எப்படி சமாளித்தாள் என்று நினைத்ததும் அவளையும் மீறி கணவனின் கண்களை சந்தித்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான், முறைத்து கொண்டு. ஆனாலும் அவனுக்கும் கூட அவள் எப்படி தன்னை தூங்க வைத்தாள் என்ற நிகழ்வு அவனுக்குள் ஓடியது. மாத்திரை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே தூக்கம் கண்களை சொருகினாலும் அதையும் தாண்டி காயங்களில் ஏற்படும் அரிப்பு அவனை தூங்க விடாமல் செய்யும். கண்களை சொருகிக் கொண்டே கையை எடுத்து சென்று சொரிய ஆரம்பித்து விடுவான். என்ன செய்றீங்க என்று அதட்டி அவன் கையை சொரிய விடாமல் பிடித்துக் கொள்வாள். அரிப்பு தாங்க முடியலடி, கையை விட, நான் சொரியணும் என்று கத்துவான். திரும்ப புண்ணாயிரும், அப்புறம் அது வேற வேதனை, பேசாம தூங்க என்று அதட்டுவாள். நானா தூங்க மாட்டேன்னு சொல்றேன்? தூக்கம் வருது, அதை விட அரிப்பு தாங்க முடியல. கால் கட்டுக்குள்ள ஒரு குச்சிய வச்சு குத்தி குத்தி சொரியணும் போல இருக்கு. கையிலையும் அப்படிதான். தலப்பா கட்டினது போல இருக்கிற இந்த தலைய அப்படியே கழட்டி தனியா வைக்கணும் போல இருக்கு. முடியலடி. ஆவேசமாக ஆரம்பித்து அவனையும் மீறி அவன் குரல் கரகரத்து விடும். அதில் அவள் கண்ணிலும் கண்ணீரை தேங்க வைக்கும். ஆனாலும் தன்னை சமாளித்துக் கொண்டு, அரிக்கெது நினைக்காம தூங்கணும் மட்டும் நினைங்க என்று சொல்லிக்கொண்டே அவனின் நெற்றியை மென்மையாக வருடுவாள். அந்த வருடல் கொடுத்த சுகத்தில் மெல்ல மெல்ல அப்படியே நித்திரையை தழுவி விடுவான். தூங்கத்தில் அவனையும் மீறி சொரிய வேண்டும் என்று தோன்றினாலும் அவனால் சொரிய முடியாது. ஏனெனில் சொரிய பயன்படும் கை மனைவியிடமல்லவா மாட்டிக்கொண்டிருக்கும். அவனை தூங்க வைப்பவள் நன்றாக இருக்கும் கையை எடுத்து தன் கைப்பிடிக்குள் வைத்திருப்பாள். நேரம் சென்று அவளை உறக்கம் தழுவும் பொழுது அவனின் கைதான் அவளுக்கு தலையணை. நாற்காலியில் அமர்ந்தபடியே அவனின் கையின் மீது தலையை சாய்த்து உறங்கி விடுவாள். அந்த நினைவில் இருவருமே இருக்க சுபாவின் அமைதியைக் கண்டு அதற்கு மேல் இளைய மகனை பேசவிடாத கலைவாணி, நீயும் நானும் இப்ப சித்ரா விட்டு கிளம்புவோம். அங்க போய் குளிச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழு, திரும்ப சாயந்தரம் வரலாம் என்றார். நான் ஈவினிங் வருவேன், ஆனா இன்னைக்கு நைட்லாம் இங்க தங்க மாட்டேன். நாளைக்கு அண்ணாவை டிஸ்சார்ஜ் பண்ணதோ உங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் ஊர்ல விட்டுட்டு நான் ஹோட்டல் போகணும். இன்னைக்கு நைட்டு தூங்கலனா நாளைக்கு எனக்கு ஒரு வேலையும் ஓடாது என்றான். பொலம்பாதடா, அதெல்லாம் சுபா அவ புருஷனை பார்த்துப்பா என்று மறைமுகமாக சுபாவிற்கும் செய்தி சொல்லிவிட்டு விஷ்ணுவுடன் கிளம்பினார் கலைவாணி. அவர்கள் கிளம்பி சென்றதும் அறைக்குள் அமைதி சூழ்ந்து கொண்டது. அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு வந்த உணவை எடுத்து வைத்து வழக்கம் போல் உணவில் தேவையான அளவு குழம்பை ஊற்றி கிளறி ஸ்பூன் போட்டு கணவன் புறம் பாத்திரத்தை நீட்டினாள். கடுமையாக அவளை முறைத்தவன், என்ன நக்கல் பண்றியா என்று அனல் தெரிங்க கேண்டான். பாத்திரத்தையும் கணவனையும் மாறி மாறி பார்த்தவள் கண்ணில் இதில் என்ன நக்கல் இருக்கிறது என்ற கேள்வி தொக்கி நின்றது. வலதுகை உடைஞ்சவன் நொட்டாங்கையில சாப்பிடணும்னு நக்கல் பண்ற, நேரம் பார்த்து பழி வாங்கலடி என்று பல்லை கடித்து வார்த்தைகளை துப்பினான். நீங்க ரொம்ப பேசுறீங்க, என்ன பழி வாங்கிட்டேனா? அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவளும் பொங்கி இருந்தாள். அப்புறம் என்ன இதுக்கிட்டு என்கிட்ட சொல்லிக்காம கூட போய் உன் அக்கா வீட்டுல உட்காந்துட்ட? இவன் தனியா அவதிப்பட்டும் தானே படுத்த படுக்கைய கிடக்கான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பழிவாங்க நினைக்கிறல என்று குற்றம் சாட்டினான். அவனின் அநியாய குற்றச்சாட்டில் அவளின் கண்கள் கலங்கும் போலிருந்தன. ஆனாலும் திடமாக நின்று அவனை முறைத்தவள்,
உங்க கற்பனைக்கெல்லாம் நான் ஆள் இல்ல என்றவள் ஸ்பூனில் உணவை எடுத்து அவனின் வாய் அருகே கொண்டு போனாள். அவன் வாயை திறக்காமல் அழுச்சாட்டியம் செய்ய, இப்ப வாங்கலனா நீங்க தான் கிடைச்சது சான்ஸ்னு என்ன பழி வாங்குறீங்கன்னு சொல்லுவேன் என்றாள் இறுகிய குரலில். அவளை முறைத்துக் கொண்டே வாயை திறந்தாள். அதன்பின் அமைதியாக ஊட்டி முடித்தாள். நைட்டெல்லாம் சரியா தூக்கமே இல்ல, தூக்கம் வருது என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தான். இப்ப தூங்குங்க என்று அவள் நாற்காலியில் அமர்ந்து கொள்ள, தூங்குனா எப்படி தூங்க, எனக்கு அரிக்குது, சொரியணும் போல இருக்கு என்றான் கடுப்புடன். அவன் எதற்கு அடி போடுகிறான் என்று புரிந்தவளுக்கு சிரிப்பு வரும் போல் இருந்தது. அவனின் கையை பிடித்துக் கொண்டு வழக்கம் போல் அவன் நெற்றியை வருட ஆரம்பிக்க அடுத்த நொடியே உறக்கத்திற்கு சென்றிருந்தான். அவன் தூங்கியதைக் கண்டு நிம்மதி மூச்சு விட்டுக்கொண்ட சுபா தன் கைக்குள்ளிருந்த அவனின் கையை வெறித்து பார்த்தாள். இது எத்தனை நாளைக்கே என்ற கேள்விதான் அவளுள் எழுந்தது. அவளின் எண்ணம் அறியாமல் ஆழ்ந்த நித்திரையின் பிடியிலிருந்தான் ரகுநந்தன். மறுநாள் மருத்துவர் சொன்னபடி டிஸ்சார்ஜ் செய்து குடும்பத்துடன் ஊட்டி கிளம்பினர். ரகுநந்தனுக்கு வசதியாக பெரிய வண்டியாக பிடித்திருந்தனர். வண்டி மலையில் ஏறிய பிறகு வழக்கம் போல் பள்ளத்தை கண்டதும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சுபரூபா. ரகுநந்தனின் எதிரே இருந்த இருக்கையில்தான் அமர்ந்திருந்தாள். அவளை கண்ட ரகுநந்தன் வழக்கம் போல் அவளை கேலியாக பார்க்கவில்லை. அதேபோல் ஒரு பள்ளத்தில்தான் மரணத்தின் விளிம்பு வரை தொட்டுவிட்டு வந்திருக்கிறாள் என்பது கூட காரணமாக இருக்கலாம். அதன் விளைவு மனைவியின் பயத்தை போக்குவது போல் முதல் முறையாக அவளின் கையை ஆதரவாக பற்றி கொண்டான். அச்செய்கையை எதிர்பாராமல் திடுக்கிட்ட விழிகளை திறந்தாள் சுபரூபா. என்னச்சு, எது வேணுமா என்று கேட்டாள். எப்போதும் போல் மரப்பான தலையசைவை மட்டும் கொடுத்தான். ஆனாலும் அவளின் கையை மட்டும் வீடு வரும் வரை விடவில்லை. வீடு வந்து சேர்ந்ததும் ரகுநந்தனுக்கு வாங்கியிருந்த சக்கர நாற்காலியில் விஷ்ணுவும் நன்மாரனும் அவனை தூக்கி அமர வைத்தனர். விஷ்ணு சக்கர நாற்காலியை உருட்டிச் செல்ல மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். பக்கவாட்டில் திரும்பி பார்த்த ரகுநந்தன் திடீரென தள்ளுவதை நிறுத்த சொல்ல விஷ்ணுவும் நின்றான். ரகுநந்தன் கண்களை சுழற்றி தேட அவர்கள் வந்த வண்டியின் அருகிலேயே நின்றிருந்தாள் அவனின் மனைவி. என்ன சுபா, அங்கே நின்னுட்ட, உள்ளவா? தலைவாணிதான் முதலில் அழைத்தார். இல்லத்த, நான் ஹாஸ்டல் கிளம்புறேன் என்ற சுபரூபா சொன்னதும் யாருக்கு முதலில் அதிர்வு என்பதையே அறுதியிட்டு கூற முடியவில்லை. திரும்ப ஆரம்பிச்சிட்டாளா இவள? பானுமதி குரலை உயர்த்தி கத்த, என்ன சுபா இது? தலைவாணியும் கடிந்து கொள்ள நன்மாரனும் ஏதோ சொல்ல வந்தார். அதற்குள் கையை உயர்த்தி அனைவரையும் அமைதியாக இருக்க சொன்ன ரகுநந்தன், இப்ப வீட்டுக்குள்ள வர முடியுமா முடியாதா இறுகிய குரலில் கேட்டான். இல்ல, நான் ஹாஸ்டலுக்கு போ. ஆனா இத்தனை நாள் எனக்கு நீ நர்ஸ் வேலை பார்த்ததுக்கு பைசா பாக்கி இல்லாம எண்ணி வைக்கிறேன், வாங்கிட்டு போ. அவளின் வார்த்தை முடியும் முன் அதிகாரமாக உரைத்திருந்தான் ரகுநந்தன்.